வாழ்த்துக்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இனிய வாய்ப்பை நல்கிய யாழ்ப்பாணம் அறக்கட்டளையின் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்தவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு உடலோம்பல் இறை வழிபாடு. உடல் நலம் என்பது ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வு இவற்றை குறிக்கும். உடலுடைய முழுமையான நலம்தான் அதன் பலமாகவும் அமைகிறது. நம் உடலின் கட்டுமஸ்தான புறத்தோற்றமும் உடற்கட்டும் மட்டுமே ஆரோக்கியத்தை நிர்ணயிக்காது. உடலின் உள் இயக்கமே உடல் நலத்தை தீர்மானிக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உடல் நலம் என்பது இயற்கை, நிரந்தரமானது. உடல் நலம் என்பது இயற்கை, நிரந்தரமானது. உடற்கட்டு, பொய் தோற்றம் தற்காலிகமானது. உடல் நலம் என்பது உருவ அடிப்படையில் ஆனது இல்லை என்பதை நாம் அனைவரும் உணரத் தொடங்க வேண்டும். நம் உடல் ஆரோக்கியம் இயற்கையோடு தொடர்புடையது. உடலை பராமரிப்பதே, அதாவது உடல் ஓம்பலே உண்மையான இறை வழிபாடு ஆகும். உடலோம்பலே உண்மையான இறை வழிபாடு ஆகும். அதை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த உயிர் உய்ய வேண்டும், அறிவுக்கு முழுமை கிட்ட வேண்டும். அறிவு முழுமையடைதலை ஒரு பயணமாக கருதினால் அந்த பயணத்திற்கு உடல் ஒரு வாகனமாக இருக்கிறது. உயிர் இன்ப துன்பத்தை அனுபவித்தாலும் அது உடலை கருவியாக கொண்டே அனுபவிக்கிறது. உயிர் இன்ப துன்பத்தை அனுபவித்தாலும் அது இந்த உடலை கருவியாக கொண்டே அனுபவிக்கிறது. உயிர் தன் மூலத்தை, இறைநிலையை அறிந்து கொள்வதற்கு இந்த உடல் தேவைப்படுகிறது. அததான் பட்டினத்தார் ஒரு கவிதையில சொல்றாங்க, ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் நெஞ்சிருந்து நலன் அழிந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்றாங்க. உடல் இறைவன் உரைகின்ற ஆலயமாக இருக்கின்றது. எள்ளுக்குள் எண்ணெய் இருப்பது போல் இந்த இறைநிலை நமக்குள் மறைந்து நின்று அறிவாக உறைந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொள்ளாமல் நாம புலன் இன்பங்கள்ல சிக்கி உடலை கெடுத்துக் கொள்வது அறியாமையாகும் அப்படிங்கிறாங்க. இறைநிலையை நோக்கிய ஆன்மீக பயணம் தடைபடாமல் இருப்பதற்கு வினைப்பதிவுகளை போக்கியும் புதிய வினைகளை சேர்த்து கொள்ளாமலும் நாம் வாழ வேண்டும். அதற்கு இந்த உடலாகிய வாகனத்தை பேணி பாதுகாத்தல் அவசியம் அப்படிங்கிறாங்க. இறைநிலை உணர்வில் அறநெறி நின்று வாழ்ந்து, அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிப்படி வாழ்ந்து பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும் எனில் உடல் நலம் தேவை. உடல் நலம் பேணவில்லையானால் இல்லறம், பொருளீட்டல், துய்த்தல், தொண்டு ஆகிய நிலைகளில் நாம் நிறைவு பெற இயலாது. வாழ்வில் இனிமையும் அமைதியும் இருக்காது. வாழ்வின் நோக்கத்தையும் நாம் அடைய முடியாது. எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் உடல் நலம் காத்தல் என்பது இன்றியமையாத கடமையாகவே இருக்கின்றது. ஊனுடம்பு ஆலயம் என்பது பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த உள்ளமே திருக்கோவில் கருவறை, உள்ளமே திருக்கோவில் கருவறை, உடம்பே ஆலயம், வாய்தான் அந்த ஆலயத்தின் கோபுர வாசல், சீவனே சிவலிங்கம், புலன்கள் ஐந்தும் சிவபூஜை வேளையில் ஒழிக்கக்கூடிய மணியோசையும் கற்பூர ஒளியுமாம். உள்ளமே திருக்கோவில் கருவறை, உடம்பே ஆலயம், வாய்தான் அந்த ஆலயத்தின் கோபுர வாசல், சீவனே சிவலிங்கம், புலன்கள் ஐந்தும் சிவபூஜை வேளையில் ஒழிக்கக்கூடிய மணியோசையும் கற்பூர ஒளியுமாம் அப்படின்னு அவங்க இந்த கவிதையில நமக்கு விளக்கமாக தெளிவுபடுத்துறாங்க. இன்னொரு விஷயம், நம்ம கோவிலுக்கும் ஆலயத்துக்கும் உள்ள வேற்றுமை நம்ம தெரிஞ்சுக்கணும். கோவில் அப்படிங்கிறது மூலவர் உள்ள கருவறை. கோவில் என்பது மூலவர் உள்ள கருவறை.
இது உள்ளத்திற்கும் மனதிற்கும் ஒப்பிடலாம். ஆலயம் என்பது கோபுர வாசல், அதாவது சுற்றுவட்ட பிரகாரம் முழுவதையும் குறிக்கும். கோவில் என்பது மூலவர் உள்ள கருவறையை குறிக்கும். ஆலயம் என்பது கோபுர வாசல், சுற்றுவட்ட பிரகாரம் முழுவதையும் குறிக்கும். இப்ப நம்முடைய உடலுக்கும் கோவிலுக்கும் உள்ள தொடர்பு பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்முடைய உடல் அமைப்பும் கோவிலுடைய அமைப்பும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்முடைய தலைப்பகுதியை கோவில் கோபுரத்திற்கும், நம்முடைய மார்பு பகுதியை நந்தி இருக்கக்கூடிய இடத்திற்கும், நம்முடைய தொப்புள் பகுதியை பலிபீடத்திற்கும், பால்குறி பகுதியை கொடிமரத்திற்கும், நம்முடைய கால் பகுதியை கோவிலின் நுழைவாசலுக்கும் ஒப்பிடுகிறார்கள். அதாவது தலைப்பகுதி கோபுரம், மார்பு பகுதி நந்தி இருக்கும் இடம், தொப்புள் பகுதி பலிபீடம், பால்குறி பகுதி கொடிமரம், கால் பகுதி கோவில் நுழைவாசல் என்று நம்முடைய முன்னோர்கள் தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்க. நம்முடைய உடலுக்கும் கோவிலுக்கும் எப்படி கோவிலுக்குள்ள அந்த இறைநிலை கடவுள் குடிகொண்டு உள்ளாரோ அதுபோல் நமக்குள்ளும் இந்த சிவனே, இந்த ஜீவனே குடிகொண்டிருக்கு. அப்ப எப்படி அந்த ஆலயத்தை நாம் தூய்மையாகவும், இறைவன் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை நாம் எப்படி தூய்மையாகவும், நல்ல அந்த கற்பூர மனம் கமலக்கூடிய நல்ல வாசனை திரவியங்களால் அந்த இடத்தையே அப்படியே மணக்கக்கூடிய வகையில் நம்ம எப்படி அந்த இடத்தை நம்ம ஒரு தூய்மையாகவும் நல்ல ஒரு நறுமணத்துடனும் வச்சிருக்கிறோமோ அதே போல இந்த இறைவன் குடிகொண்டுள்ள நம்முடைய இந்த உடல் என்ற அந்த ஆலயத்தை நாம் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க வேண்டும். அதுதான் உடலோம்பலே முழுமையான உண்மையான இறை வழிபாடாகும். இது சொல்லும் போது நம்ம உடல் நலத்துடனும் அழகுடனும் இளமையுடனும் இருக்கும் பொழுதே அந்த உடலோம்பலுக்கு தவ முயற்சிகளை தொடங்க வேண்டும். உடல் நலமுடனும் அழகுடனும் இளமையுடனும் இருக்கும் போதே நாம் தவ முயற்சிகளை தொடங்க வேண்டும். அந்த உடம்பினுள் உத்தமனை நாம் காண வேண்டும். அப்படி ஒரே நேரத்துல இந்த உடம்பையும் உயிரையும் ஒரு சேர வளர்த்து நாம் இறையுணர்வு பெற வேண்டும். அதற்காக தான் மகரிஷி அவங்க நமக்கு பயிற்சிகளை எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த உடம்ப நம்ம பாவ சுமைன்னு நினைச்சிட்டு ஒதுக்குவதாலோ பட்டினி போட்டு நலிவடைய செய்து ஆன்மீகத்தில் நிறைவை பெற இயலாது. உடம்ப பாவ சுமைன்னு நினைச்சு ஒதுக்கவும் கூடாது, அதை பட்டினி போட்டு பால்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மீகத்தில் நாம் முன்னேற முடியாது, நிறைவை பெற இயலாது. நம்முடைய ஒவ்வொரு செல்லிலும் உயிரியாக இருக்கும் இந்த மேலான பரம்பொருள் உயிரோட்டமாக நம் உடலுக்குள் இருப்பதை உணரும் போதுதான் உடம்பே நடமாடும் ஆலயமாகவும் உள்ளே குடியிருப்பது மூல பரம்பொருள் என்பதை அறிய உடம்பினை பேணி பாதுகாத்து அறிய வேண்டிய உண்மைகளை அறிந்து தெளிவு பெற்று மன நிறைவுடன் வாழ்வியலை சுமூகமாக முடிப்பதே முக்தியின் சாரமாகும். உடம்பை அழிய விட்டோம் அப்படின்னா இந்த அழியக்கூடிய உடம்பில் உயிர் தங்காது. அப்படி மகத்தான போற்றத்தக்கதான இந்த உடம்பை யோகத்திலிருந்து வளர்ச்சி பெறும் வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அவற்றை பயின்று உடம்பை காய கல்பம் ஆக்கும் பொழுது மனித மனதின் உன்னதமான விருப்பங்களை எல்லாம் நாம் நிறைவேற்ற முடியும். உயிரானது நிலைப்படும். உடம்பை கொண்டு பூரணத்துவத்தை பெறுவதே மனிதன் உடலை பெற்றதின் மகத்துவம் அடங்கியுள்ளது. உடம்பை கொண்டு பூரணத்துவத்தை பெறுவதே மனிதன் உடலை பெற்றதின் மகத்துவம் அடங்கியுள்ளது. இததான் திருமூலர் அவங்க பாடல்ல சொல்றாங்க, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்றாரு. புனிதத்துவம் நிறைந்துள்ள இடம் ஆலயம். புனிதத்துவம் நிறைந்துள்ள இடம் ஆலயம்னு நம்ம சொல்றோம். அதே போல இறைத்தன்மை குடியுள்ள கோவில் மனித ஆலயம். அதே போல இறைத்தன்மை குடியுள்ள கோவில் தான் இந்த மனித ஆலயம்.
அப்ப இந்த உடலோம்பலே இறை வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த உடலை பற்றி நமக்கு தெரிந்தால் மட்டும்தானே இந்த உடலை முறையாக நாம் பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும். அப்ப அந்த உடலை பற்றி நாம கொஞ்ச நேரம் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய உடல் என்பது அடிப்படை கூறான செல்களால் ஆனது. செல் பலவித தனிமங்களால் ஆனது. பல செல்கள் இணைந்த கூட்டு இயக்கத்தை தான் நம்ம திசுன்னு சொல்றோம். ரத்தம், தசை, தசை நார்கள், எலும்பு, மூளை, வித்து அணுக்கள் இவை போன்ற இந்த உடற்பகுதிகள் அனைத்தும் இந்த திசுக்களால் ஆனது. அடுத்து திசுக்கள் சேர்ந்து உறுப்புகள் கொண்டதுதான் இந்த உடல். இப்ப ஒரு கட்டிடத்தில் உள்ள சுவர்ல செங்கற்கள் எப்படி அடுக்கி வைக்கப்பட்டுள்ளனவோ அதே போன்று நம்முடைய இந்த பருவுடலிலும் செல்கள் அடுக்கப்பட்டுள்ளன. கட்டிடத்துல உள்ள செங்கற்களை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா அந்த செங்கற்களால் ஆக்கப்பட்ட இந்த சுவற்றை நாம் பார்க்க முடியும். அதே போலதான் செல்களை நாம் பார்க்க முடியாது, அந்த செல்களால் கூடிய இந்த செல்களால் கட்டமைக்கப்பட்ட அந்த உடலை நாம் பார்க்க முடியும். நம்முடைய உடலோட செயல்பாட்டுக்கு ஏற்ப செல்கள் புதிதாக கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்குது. அதே போல முதிர்ச்சி அடைந்த செல்கள் அழிந்து கொண்டும் இருக்குது. ஆனால் நம்முடைய உடல் தோற்றம் பொதுவாக மாறாதது போல் காட்சியளிக்குது. இத்தகைய சிறப்பு உடையதுதான் நம்முடைய உடல். இன்னும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உடல் செல்களால் ஆனது என்பதை போல் இந்த உடல் ஆனது பஞ்சபூத கூட்டால் ஆனது அப்படின்னு. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இது நிலம் என்பது நம்முடைய எலும்பாகவும் சதையாகவும், நீர் என்பது இரத்தமாகவும், நெருப்பு என்பது உடற்சூடாகவும், காற்று என்பது மூச்சாகவும், விண் என்பது உயிராகவும் அமைந்துள்ளது. இதையே ஔவையார் தன்னுடைய பாடல்ல சொல்றாங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. இன்னொரு பாடல்லையும் சொல்றாங்க, நிலமைந்து நீர் 4 நீடங்கி 3 உலவை 2 1 விண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 பௌதீக பிரிவுகளும், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பௌதீக பிரிவுகளும் வெவ்வேறு அடர்த்தி நிலையை கொண்டுள்ளன. நீர் நிலத்தை விட லேசானது, நெருப்பு நீரை விட லேசானது, காற்று நெருப்பை விட லேசானது, விண் என்ற உயிர்த்துகள் காற்றை விட லேசானது. எல்லாவற்றையும் விட நிலம் மிக மிக அடர்த்தியாக உள்ளது. அதே போல் எல்லாவற்றையும் விட விண் மிக மிக லேசாக உள்ளது. நம்முடைய இந்த பரு உடல்ல இந்த 5 பூதங்களும் துல்லிய சமதள சீர்மைப்படி, அதாவது கனத்த அணுக்கள் மையத்திலும் லேசாக உள்ள அணுக்கள் விளிம்பிலும் மேல்புறத்திலும் இருக்கும். நம்முடைய இந்த பரு உடல்ல இந்த 5 பூதங்களும் துல்லிய சமதள சீரமைப்பின்படி அடுக்கடுக்காக அமைந்துள்ளன. உடலின் மையத்தில் எலும்புகளும், எலும்பை ஒட்டிய பகுதியில் சதையும், அதை அடுத்து இரத்தமும், அதை அடுத்து உடற்சூடும், அடுத்து காற்றோட்டமும், அதை அடுத்து விண்ணின் ஓட்டமும், அதாவது உயிரோட்டமும் அமைந்துள்ளன. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். நமது உடலும் பஞ்சபூதங்களால் ஆனதுதான். பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அமைந்து அவற்றின் ஊடே முதல் பூதமாகிய அந்த ஆகாசம் சுழன்று இயங்கும் போது உயிர் தோன்றுகிறது. பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அமைந்து அவற்றின் ஊடே முதல் பூதமாகிய விண் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாசம் சுழன்று இயங்கும் போதுதான் உயிர் தோன்றுகிறது. ஆகவே இந்த உடலிலும் அந்த 5 பூதங்கள் உள்ளன. இந்த 5 பூதங்களுக்கும் பொருந்துகின்ற வகையில் நமக்கு 5 உடல்கள் இருக்கின்றன. அவை பருவுடல், நீருடல், வெப்ப உடல், காற்றுடல், நுண்ணுடல் என்பனவாகும். பிருத்திவி என்ற மண் பருவுடலாகவும், அப்பு எனும் நீர் இரத்தமாகவும் இருக்கின்றன. நமது உடலில் இரத்தம் இல்லாத இடமே இல்லை, அதுபோல காற்று இல்லாத இடமும் இல்லை. காற்றுடலுக்கு வடிவம் எப்படி இருக்கும்னா, அது பருவுடலின் வடிவத்தை போன்றே இருக்கும். சுவாசத்தினால் கிடைக்கின்ற பிராணவாயு, இரத்த ஓட்டம் ஆகியவற்றால் உடல் முழுவதும் ஒரு சூடு, வெப்பம் பராமரிக்கப்படுகிறது. அப்ப இந்த வெப்ப உடலின் வடிவமும் பருவுடலின் வடிவமே.
கடைசியாக மிக மிக நுண்ணியதான முதல் பூதமான ஆகாசம் உடல் முழுவதும் சுழன்றோடிக் கொண்டிருக்கிறது. அதுவே நுண்ணுடல். இந்த 5 உடல்களும் ஒன்றில் ஒன்றாக ஒரே வடிவமாக இருக்கின்றன. அதனால் காட்சிக்கு நமது உடல் ஒரே உருவமாகத்தான் தெரியும். கடைசியாக கூறிய நுண்ணுடல் தான் உயிர் என்றும் ஆன்மா என்றும் பேசப்படுகிறது. நுண்ணுடல் தான் பருவுடலை காத்து வருகின்றது, நடத்தியும் வருகின்றது. இந்த நுண்ணுடலில் ஏற்படுகின்ற குழப்பம் மற்ற உடல்களை பாதிக்கும், நம்முடைய பருவுடலையும் பாதிக்கும். மற்ற உடல்களில் ஏற்படுகின்ற குழப்பம் நுண்ணுடலுக்கு இழப்பையும் வருத்தத்தையும் தரும். எனவேதான் உடலுக்கும் உயிருக்கும் நல்லுறவு நீடிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இந்த உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. பருவுடலுக்கும் நுண்ணுடலுக்கும் நல்லுறவு வேண்டும் அப்படின்னா அந்த இடையில் உள்ள 3 உடல்களும் ஒழுங்காக இருக்க வேண்டும். அந்த 3 உடல்களுக்குள்ளும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். பருவுடலுக்கும் நுண்ணுடலுக்கும் நல்லுறவு வேண்டுமானால் இடையில் உள்ள 3 உடல்களிலும் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்க வேண்டும். அதாவது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவை சீராக இருக்க வேண்டும். அவற்றிற்கு தடை, தேக்கம், திசை மாற்றம், வேக குறைவு, வேக அதிகரிப்பு ஏற்பட்டால் அதற்கு ஏற்ப உடலுக்கும் உயிருக்கும் உள்ள நல்லுறவு பாதிக்கும். இதுதான் வலி, நோய், மரணம் என்று அப்படியேதாகும். இந்த ஓட்டங்கள்ல தடையோ, தேக்கமோ, திசை மாற்றமோ, வேக குறைவோ, வேக அதிகரிப்போ ஏற்பட்டால் அதற்கு ஏற்ப உடலுக்கும் உயிருக்கும் உள்ள நல்லுறவு பாதிக்கப்படும். இந்த காற்று, வெப்பம், ரத்தம் இவற்றை முறையே வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று நம்முடைய மருத்துவர்கள் கூறுவாங்க. அதுவும் வைத்தியர்கள்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. அவற்றின் போக்கை நாடி துடிப்பின் மூலம் கணிக்கின்ற உபாயத்தை அந்த வைத்தியர்கள் கற்றிருந்தார்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்று திருக்குறளிலும் திருவள்ளுவர் இதை நமக்கு விளக்கியுள்ளார். இந்த கணிப்பின் மூலம் நம்ம நோயை அடையாளம் கண்டு அதற்கு தக்க மருந்து கொடுத்தால் இரத்த, வெப்ப, காற்றோட்டங்களில் எங்கு குழப்பம் நேர்ந்துள்ளதோ அது சரி செய்யப்பட்டு மீண்டும் உடலுக்கும் உயிருக்கும் நல்லுறவு கிட்டுகிறது. இந்த விண் என்ற ஆகாசம் உயிராக இருக்கிறது. அது உடலில் இயங்குவதால் உடலுக்கு ஒரு காந்த இயக்கம் கிடைக்கிறது. விண் என்ற ஆகாசம் உடலுக்குள் உயிராக சுழன்றோடிக்கொண்டே இருக்கின்றது. அது உடலில் இயங்குவதால் உடலுக்கு ஒரு காந்த இயக்கம் கிடைக்கிறது. காற்றும் வெப்பமும் உடலுக்கு மின்சார இயக்கத்தை தருகின்றன. அதேபோல் நீரும் நிலமும் ரசாயன இயக்கத்தை உடலில் உண்டாக்குகின்றன. காந்த இயக்கமும் மின்சார இயக்கமும் கூட உடல் நலத்திற்கு இன்றியமையாதது என்றாலும் காந்த இயக்கமும் மின்சார இயக்கமும் கூட உடல் நலத்திற்கு இன்றியமையாதது என்றாலும் கூட உடல் நலத்திற்கும் கேட்டிற்கும் ரசாயன இயக்கமே பெரிதும் காரணமாக இருக்கிறது. உடல் நலத்திற்கும் கேட்டிற்கும் இந்த ரசாயன இயக்கம் தான் பெரிதும் காரணமாக இருக்கின்றது. ஏன்னா மனித உடல்ல இந்த ரசாயன இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. காந்த இயக்கமும் மின்சார இயக்கமும் ஒரே சீராக இருப்பதற்கு இந்த ரசாயன மாற்றங்களும் ஒரு காரணமாக அமைகிறதுன்னு சொல்றாங்க. எனவே ரசாயன மாற்றங்கள் நம் உடலின் நலத்தையோ நோயையோ நிர்ணயிக்கின்றன என்றால் அது மிகையாகாது. அதனால்தான் மருந்துகள் எல்லாமே ரசாயனங்களாக இருக்கின்றன. ரசாயன இயக்கம் மாற்றமடைந்து கொண்டு இருப்பதற்கும் அம்மாற்றம் கூடுதல் குறைதல் ஆவதற்கும் அது நன்மையாகவோ தீமையாகவோ இருப்பதற்கும் 6 வகையான இயற்கை செயற்கை காரணங்கள் உள்ளனன்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது உடலுக்கு 6 வகைகளில் ரசாயன வேறுபாடுகள் உண்டாகின்றன. என்னென்னு பாத்தீங்கன்னா கருவமைப்பு, உணவு, எண்ணம், செய்கை, கோள்களின் சஞ்சாரம், சந்தர்ப்ப மோதல் என்ற 6 வகைகளில் உண்டாகின்ற ரசாயன மாற்றத்திற்கு தக்கவாறு நம் உடல் நலம் காக்கப்படுகிறது. இப்ப இந்த ரசாயன மாற்றம் சொல்லும் போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். ஏன்னா
உடல் நலத்திற்கும் கேட்டிற்கும் மிக முக்கிய காரணமாக இருப்பது காந்த இயக்கத்தை காட்டிலும் மின்சார இயக்கத்தை காட்டிலும் ரசாயன இயக்கமே பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னாங்க. அதனாலதான் மகரிஷி இந்த இயற்கை செயற்கை காரணங்கள் 6 காரணங்கள் ஒன்னா இருக்கிறதோட மட்டுமல்லாம நமக்கு அந்த 5 அளவு முறையிலையும் மகரிஷி அவங்க எண்ணத்தை கொடுத்திருப்பாங்க. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 நபர்கள் ரோட்ல போயிட்டு இருக்காங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும் பொழுது ஒரு மோட்டார் பைக், ஒரு கற்பனை தான், ஒரு மோட்டார் பைக் வந்து அவங்க மேல மோதிடுது. இவங்க 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான காயம், கால்ல ரத்தம் வருது, தோல்ல சில சில சிராய்ப்புகள் அந்த மாதிரி. இதுல உடனே அந்த காயமடைந்தவர்கள்ல ஒருவர் என்ன பண்றாருன்னா, உடனே ஒரு டாக்டர்கிட்ட போறாரு. ஏன்னா அவருக்கு முன்னெச்சரிக்கை உணர்வு ரொம்ப அதிகம். மருத்துவ செய்திகளை எல்லாம் ஆர்வமுடன் பார்ப்பாரு. அதே நேரத்துல நோய் குறித்த விழிப்புணர்வு செய்திகளை அறிந்து வைத்துக் கொள்வதிலும் ஆர்வமுடையவரா இருந்தாரு. இவருக்கு காயம் ஏற்பட்ட உடனே ரத்தம் கசிவதை பார்த்து ஒரு பரபரப்பு ஏற்படுது. ரத்தம் சில நிமிடங்களில் உறையாவிட்டால் எல்லா ரத்தமும் வெளியேறி உயிர் போகும் நிலை கூட ஏற்படும் என்று அவருடைய செய்தி அறிவு அவரை எச்சரிக்குது. எல்லா ரத்தமும் போயிடுச்சுன்னா உயிர் போயிடுமே அப்படின்னு சொல்லி அவர் அங்கங்க சேமித்து வைத்த செய்தி அறிவு எச்சரிக்கிறது. ஹீமோபீலியா என்ற இரத்த உறையாமை நோய், அதை பற்றிய செய்தியை அவர் படித்ததும் அப்போது அவருக்கு நினைவு வருகிறது. ஹீமோபீலியா என்ற இரத்த உறையாமை நோய் பற்றிய ஒரு செய்தி அவர் படிக்கிறாரு. அது இந்த நேரத்துல அவருக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த ஹீமோபீலியா உள்ளவர்கள் சின்ன குண்டூசியை பார்த்தாலும் பயந்துடுவாங்களாம். உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் வெளியேறும் அளவிற்கு காயம் ஏற்பட்டாலும் எல்லா ரத்தமும் வெளியேறிடுமா. இப்ப பைக்ல மோதி ஏற்பட்ட ஒரு சின்ன காயத்திற்கும் இந்த ஹீமோபீலியா நோய்க்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அவருடைய மனதில் அந்த எண்ணம் வந்தது, நமக்கும் அது மாதிரி இருக்குமோ, எல்லா ரத்தமும் போயிடுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதே நினைவோடையே டாக்டர்கிட்ட போறாரு, ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறாரு. திரும்ப அந்த பயத்தோடயே அவர் இருந்துட்டு இருக்கிறாரு, அந்த எண்ணத்திலேயே அந்த மனநிலையிலேயே இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு குணமாக, அந்த காயங்கள் குணமாக 20 நாட்கள் எடுத்துக்கொள்கிறதாம். அதே இன்னொரு ஆளுக்கு அடிபட்டது இல்லையா, அவரு டாக்டர்கிட்ட எல்லாம் போகல. ஏன்னா அவருக்கு பார்த்தா அவர் நினைக்கிறாரு இது ஒரு சின்ன காயம் தானே, இது டக்குன்னு சரியாயிடும். அவருக்கு அதை விட வேலைகள் அதிகமாக இருந்தது. சின்ன காயம், ரத்தம் வெளியேறுது, கொஞ்ச நேரத்துல அந்த ரத்தம் உறைஞ்சிடும் தானே, இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நினைச்சிட்டு தன்னுடைய அன்றாட வேலைகளில் அவர் மூழ்கி போயிடுறாரு. அவருக்கு அந்த காயம் ஆறுவதற்கு, குணமாவதற்கு 2-3 நாட்கள் தான் எடுத்துக்கொண்டதாம். அப்ப நம்முடைய மனதில் நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உடல்ல ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது, அந்த ரசாயன மாற்றத்தின் காரணமாக நம்ம உடல்ல குணமாகக்கூடிய விஷயங்களும் தாமதப்படுது. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் உடல்ல ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஒரு பயம், கோபம், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உடலில் மிகப்பெரிய ரசாயன பாதிப்பை ஏற்படுத்தி உடல் நலத்தை சீர்கெடுக்கும். அப்ப இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது போல நம்முடைய கோள்களுக்கும் நம்முடைய உடல் நலத்துக்கும் தொடர்பு இருக்கு. உடலில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துவதில் நம்முடைய கோள்களுக்கும், சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. சூரியனில் இருந்து வருகின்ற அந்த ஆரஞ்சு நிறமான காந்த அலைகள் நமது உடலில் உள்ள எலும்புகளோடும், புதனின் பசுமை நிறமான காந்த அலைகள் தோல் மீதும், வெளியிடும் வெண்மை நிற காந்த அலைகள் ஜீவவித்து சக்தியோடும், சந்திரனின் குளிர்ச்சியான வெண்மை நிற காந்த அலைகள் நம்முடைய இரத்த ஓட்டத்தோடும், செவ்வாய் கிரகத்தின் சிகப்பு நிற காந்த அலைகள் எலும்பின் உள்ளே உள்ள மஜ்ஜையோடும், வியாழனின் பொன்னிறமான காந்த அலைகள் மூளை செல்களோடும், சனி எனும் பெரும் கோளினுடைய சாம்பல் நிற காந்த அலைகள் நரம்புகளோடும், ராகு கேது காந்த அலைகள் நம்முடைய மனதோடும் தொடர்பு கொள்கின்றன. இது நம் உடலில் இப்படி அவை தொடர்பு கொண்டு நம் உடலில் ரசாயன மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. அதற்கு ஏற்ப நம்முடைய உடல் நலமும் அமைகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய உடலுக்கு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும், தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் அற்புதமான கட்டமைப்பு இருக்கு. தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும்,
தன்னையே குணப்படுத்தி கொள்ளும் அற்புதமான கட்டமைப்பை பெற்றிருப்பதுதான் இந்த உடல். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தர் தூசு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாலைக்கோ ஒரு தொழிற்சாலைக்கோ போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருடைய மூக்கு அந்த தூசி கலந்த காற்றை சுவாசம் செய்கிறது. உடனே அப்படி சுவாசிச்ச அடுத்த இது என்ன ஆகுதுன்னா ஒரு பலத்த தும்மல் அவரிடம் இருந்து வெளிப்படுது. இந்த தும்மலை நாம விஞ்ஞான ரீதியாக அலர்ஜி, ஒவ்வாமை என்று பெயர் வைத்து விடலாம். அது சுலபம்தான். ஆனா இந்த தும்மல் ஏன் ஏற்பட்டது? இங்கதான் நம்ம சிந்திக்கணும். தூசியை மூக்கு உள்ளே அனுமதித்து இருக்குமானால், ஏன்னா அவர் தும்மிட்டாரு, தூசி வெளியில வந்துடுச்சு. ஆனா அதே தூசியை இந்த மூக்கு உள்ளே அனுமதித்து இருக்குமானால் அது நுரையீரலுக்கு சென்று பல வகையான நாட்பட்ட நுரையீரல் கோளாறுகளை அது ஏற்படுத்தி இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள நுரையீரலுக்குள்ள போய் பல வகையான நோய்களை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை அது ஏற்படுத்தி இருக்கும். தூசியை உள்ளே அனுப்புவது நல்லதா அல்லது அதை வெளியே தள்ளுவது நல்லதா? அது உடலுக்கு தெரியும். உடல் எப்பொழுதுமே தனக்கு தீங்கு விளைவிப்பதை உள்ளே அனுமதிக்காது. நாம வேணா மறந்துடலாம், ஆனா அந்த உடலுக்கு ஒரு விழிப்புணர்வு எப்பொழுதும் இருக்கும். அந்த உடல் எப்பொழுதுமே தனக்கு தீங்கு விளைவிப்பதை உள்ளே அனுமதிக்காது. அதுதான் உடலினுடைய இயற்கை. உடலுக்கு தீங்கு விளைவிக்க போகும் தூசியை தானே கண்டறிந்து அதனை தும்மல் மூலம் வெளியே தள்ளும். இயற்கையை நாம் விளங்கிக் கொள்வதே இல்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, நம்ம இந்த உடலை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்னா இந்த 5 அளவு முறையை நாம கடைபிடிக்கணும். உதாரணமா, இவ்வளவு சாப்பிட்டா போதும், நல்ல ஜீரணமாகும் நினைக்கிறோம். அப்படி நினைச்சிட்டு இவ்வளவு சாப்பிட்டா நல்ல ஜீரணாகும், உடல் நன்றாக இருக்கும் என்று தெரிந்து அளவோடும் முறையோடும் நம்ம சாப்பிடுறோம். ஆனா உணவு சுவையாக இருக்கிறது என்று அதிகமா சாப்பிட்டா அதை ஜீரணிக்க வேண்டிய அதிகப்படியான அந்த அமிலம், அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எங்கிருந்து சுரக்கும்? ஏன்னா நிறைய சாப்பிட்டுட்டோம். அப்ப பற்றாக்குறையின் காரணமாக உணவு செரிக்காமல் அங்கேயே தேங்கி போறதுனால ஒரு புளித்து போகிறது. அது வயிற்றில் புண்ணை உண்டாக்கி துன்பத்தை தருகிறது. மனிதன் அறியாமையால் செய்யும் தவறுகள் தான் துன்பமாக விளைகிறது. இறையின் ஆற்றலால் எல்லாமே சரியாதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நாம் ஆசையினால், மறதியினால், இறைவனின் செயலை மறந்ததினால் அதிகமாக சாப்பிட்டோம், இறைவன் செயலில் குறுக்கிட்டோம். அதனால் உறுப்பு கெட்டுவிட்டது, உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அதன் விளைவாக நாம துன்பத்தை அனுபவிக்கிறோம். இறையருள் எல்லா செயல்களிலும் கலந்து சரியான பலனை தந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை தடுத்தால் அந்த தடைக்கு தக்கவாறு துன்பம் வரும். இதை தெரிந்து கொண்டால் இறைவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொன்னது தவறா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தவறாக செய்தால் துன்பம்தான் வரும், சரியாக செய்தால் இன்பமே நிலைக்கும். இந்த உண்மையை தெரிந்து கொள்கிற போது இறையுணர்வு இயல்பாகவே நமக்கு வரும். அதற்கு ஏற்றவாறு இந்த உடலுக்கு உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5ஐயும் அலட்சியம் செய்யாமல், அதிகமாக அனுபவிக்காமல், முரணாக அனுபவிக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் உடல் நலமாக இருக்கும், மனமும் அமைதியாக இருக்கும். அப்படி அறிவின் தெளிவோடு உடலை நலமாக வைத்துக் கொள்வதும் இறை வழிபாடுதானேன்னு மகரிஷி சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படியே செய்யறோம். அதை ஒரு பாடல் அழகா பட்டினத்தார் சொல்றாங்க. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படிங்கிறாங்க. நாம சமுதாயத்துல ஒரு அங்கமாக இருக்கிறோம். இந்த உடல் சமுதாயத்தோட சொத்து. அதை கெடுப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த உடலுக்காக நம்ம சமுதாயத்துல கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட அனுபவ பொருட்களையும் கூட இந்த சமுதாயத்தில் இருந்துதான் பெற்று அனுபவித்து வருகிறோம். காலையில எந்திரிச்சு பயன்படுத்தக்கூடிய அந்த பல் துலக்க பயன்படுத்தக்கூடிய அந்த பேஸ்ட்ல இருந்து இரவு படுக்கக்கூடிய அந்த பாய் படுக்கை வரைக்கும் எல்லாமே, நம்மளுடைய உணவு, உடை, இருப்பிட எல்லா சகலமும் இந்த கடனை திருப்பி தரும் வழியே கடமை எனப்படுகிறது. நம்முடைய உடலாற்றலையும் அறிவாற்றலையும் அந்தந்த நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றபடி குறைவில்லாமல்
சமுதாய நலத்திற்கு அர்ப்பணமாக செலவிடல் தான் கடமை. உடலை கொண்டுதான் இந்த கடமையை நாம் செய்ய வேண்டும். உடல் நலக்குறைவு ஏற்படும் போதும் சரி, நலிவுற்ற போதும் சமுதாயம் நம்மை கவனிக்க வேண்டி வந்து விடுகிறது. இதனால் சமுதாயத்திற்கு வர வேண்டிய வரவும் நின்று போய், நம்மளால சமுதாயத்திற்கு நிறைய வரவு கிடைக்கும், அது நின்று போய் விடுகிறது. அது மட்டுமல்ல, மருந்தென்றும் உபசரணை என்றும் நம்மால் சமுதாயத்திற்கு இழப்பு உண்டாகிறது. எனவேதான் கடமையை வகைப்படுத்தும் போது கூட உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்பதில் உடல் கடமைகளை மற்றவற்றின் முன்னால் வைக்கப்பட்டது. ஆன்மீக நோக்குல உடல் நலத்தின் அவசியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இதுவரை மனிதனிடம் ஏற்பட்டுள்ள கலங்கங்கள், பாவப்பதிவுகள் நீங்கினால்தான் உயிருக்கு வீடு வேறு, விடுதலை கிடைக்கும். பாவப்பதிவுகள் எப்படி போகும்? உடலை எடுத்தால்தான் அந்த பாவப்பதிவுகள் துன்பமாக அனுபவமாகி நீங்கும். அதாவது பாவப்பதிவுகளை துன்பமாக அனுபவித்து நீக்க முடியும், அல்லது யோக சாதனைகள் மூலமும் நீக்கிக் கொள்ளலாம். அதாவது தவம், தற்சோதனை என்று அதன் மூலமாகவும். அதற்காக தான் இந்த உடலே உயிரெடுத்து வந்தது. இதை ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலமீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு அப்படின்னு சொல்றாங்க. உயிர் தன்னுடைய மூலத்தை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிக்கும் இந்த உடல் தேவைப்படுகிறது. உயிரானது தன்னுடைய மூலத்தை அறிந்து கொள்ள ஒரு முயற்சி எடுக்குது. அந்த முயற்சிக்கு இந்த உடல் தான் தேவைப்படுகிறது. ஆகவே உடலை உயர்வாக கருதி சீர்கேடு அடையாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் தடைபடாமல் இருக்கும். அப்ப அதற்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகளான உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், அகத்தாய்வு போன்ற பயிற்சிகளை நாம் முறையாக செய்யும் பொழுது உடலை நாம் போற்றி பாதுகாக்க முடியும். அது உடற்பயிற்சியில சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, நம்முடைய விலங்கின பதிவுகளும் நீங்குகின்றன. பிற உயிரை கொள்ளுதல், பிற உயிரை வதைத்தல், பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை பறித்தல், பிற உயிரின் உடல் எனும் வளத்தை திருடுதல் போன்ற அந்த விலங்கின பதிவுகள் நம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மிடம் இருந்து நீங்குகின்றன. இதுதான் உண்மையான இறை வழிபாடு. அப்ப முதல் பயிற்சியிலேயே நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுதே உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் உடலில் உள்ள பாவ பதிவுகள், கலங்கங்கள் விலகுகின்றன. அப்ப நம்ம அறிவில் முழுமை பெற்று இறைநிலை உணர்வு பெற, அறிவில் முழுமை பெற்று இறைநிலை உணர்வு பெற நாம் அனைவரும் இந்த உடலை போற்றி பாதுகாக்க வேண்டும், உடலை பேண வேண்டும். அதற்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகளை நாம் முறையாக செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உடலை ஆலயமாக நினைத்து நாம் வழிபட்டால், இந்த உடலை ஆலயமாக நினைத்து நாம் வழிபட்டால், அதாவது நாம் செயல்பட்டால், மகரிஷி கூறியது போல் நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் அறிவு திருக்கோவில்களாக திகழ்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். எண்ணம், சொல், செயலால் எவர்க்கும் எப்பொழுதும் நன்மையே விளைவிக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் என்றும் நமக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.